வேலூரில் பள்ளிக்குப்பம் சிமெண்ட் குடோனில் கடந்த 1ஆம் தேதி சரியாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக 11,53 லட்சம் ரூபாய் சிமெண்ட் குடோனில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான அந்த சிமெண்ட் கிடங்கிலிருந்து சுமார் 11 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமான வரித்துறையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்திருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான அந்த சிமெண்ட் ஆலையிலிருந்து 11,53 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இந்த குடோனில் கைப்பற்ற பணம் யாருடையது என்பது தொடர்பெல்லாம் குறித்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் காட்பாடி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பறிமுதல் செய்யப்பட்ட 11,53 லட்சம் ரூபாய் பணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேஷ் நம்முடன் இணைகிறார். வெங்கடேஷ், தற்போது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தற்போது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது வேலூர் தேர்தல் தலைவின பார்வையாளர் சிலுப்பன் அளித்த புகாரின் பேரில் கதிரானந்த் வேட்பாளர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் மீது 152 செக்ஷன் படி வழக்கு பதிவு செய்யலாம் என்று சிலுப்பன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் காட்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஆலோசித்த பிறகு வழக்கு பதியலாம் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தற்போது வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்துள்ளனர் காவல்துறையினர். நன்றி வெங்கடேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. வேலூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சுமார் 11,53 லட்சம் ரூபாய் அளவிற்கு கட்டுக்கட்டாக மூட்டைகளிலிருந்து பணத்தை பறிமுதல் செய்தனர். இது ஒரு பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான அந்த சிமெண்ட் கிடங்கிலிருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் காட்பாடி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்தோம். மக்களவை தேர்தல் இன்னும் சில நாட்களில், அதாவது 18ஆம் தேதி இன்னும் 8 நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பணம் நகை என்று பல்வேறு கட்டமாக சோதனைகள் நடைபெறுகிறது. அதில் பணம் நகை என்று பல்வேறு விஷயங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேலூரிலும் இதுபோன்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு சோதனையை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் சுமார் 11,53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், புதிய பணம் கட்டுக்கட்டாக மூட்டைகளில் இருந்தது. அதில் வார்டு நம்பர் உட்பட எண்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்றது. இதை தொடர்ந்து தற்போது காட்பாடி காவல் நிலையத்தில்
இந்த பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் தொடர்பாக மேலதிக விசாரணை மேற்கொள்வதற்காக காட்பாடி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், இந்த பணம் யாருடையது அப்படின்றது தொடர்பாக ஏற்கனவே இந்த விசாரணை எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இனி அடுத்த கட்டமாக விசாரணை எதை நோக்கி நகரும்? நிச்சயமா விஷ்ணு, தற்பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தன் மீது காட்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் செலவின பார்வையாளர், வேலூர் தொகுதியுடைய தேர்தல் செலவின பார்வையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவும் தற்பொழுது அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த வருமான வரித்துறை சோதனையானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு துரைமுருகனுடைய வீடு, கதிரானந்த் நடத்தக்கூடிய கல்லூரி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய சிமெண்ட் குடோனிலிருந்து சுமார் 11 கோடி ரூபாய் ரொக்கமாக பணமானது கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். தேர்தல் செலவின பார்வையாளர் காட்பாடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் கதிரானந்த் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருந்த பணத்தை விட அதிகமான பணத்தை அவர் வீட்டில் வைத்திருந்தார். ஆகவே உண்மைக்கு மாறான ஒரு தகவலை மறைத்து பணத்தை வைத்திருந்ததால் அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் செலவின பார்வையாளர், வேலூர் தொகுதியுடைய தேர்தல் செலவின பார்வையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் தற்பொழுது காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்படும். இது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையானது எடுக்கப்படும். குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த வருமான வரித்துறை சோதனை குறித்து தேர்தல் அதிகாரிகள் ஒரு விரிவான அறிக்கையை அளிக்க இருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு பின்பு இந்திய தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் குறித்து, தேர்தல் மீறல் குறித்து நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள். அதன் பின்புதான் அடுத்த கட்டமாக காவல்துறை இந்த வழக்கு பதிவு செய்து இந்த காவல்துறை இந்த வழக்கில் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என தெரிய வரும். விஷ்ணு, கோகுல், இது தேர்தலில் கதிரானந்திற்கு எதிராக ஒரு விஷயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலில் அந்த தொகுதி, குறிப்பிட்ட அந்த கதிரானந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த வேலூர் தொகுதியில் மட்டும் ஏதேனும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தேர்தல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது கதிரானந்த் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் வெறும் 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் தான் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் துரைமுருகன் வீட்டிலேயே முதல் நாள் நடத்தப்பட்ட சோதனையில கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆகவே இந்த பணமும் கதிரானந்திற்கான பணமாகத்தான் கருதப்பட்டது. ஆகவே அவர் தேர்தல் வேட்புமனுவில் குறிப்பிட்ட தகவலை 9 லட்சம் என்றுதான் தெரிவித்திருந்தார். அப்போது 19 லட்சம் ரூபாய் பணமானது அப்பொழுது எடுக்கப்பட்டது. ஆகவே கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் அப்பொழுதே இருந்தது. அதே போல பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் துரைமுருகன் அந்த தகவலை தொடர்ந்து மறுத்து வருகிறார். துரைமுருகன் தனக்கு சொந்தமான எந்த இடத்திலும் ஒரு தேர்தல் அதிகாரி சொல்வது போல 11 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்படவில்லை, அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற ஒரு தகவலை தொடர்ந்து துரைமுருகன் அறிக்கை வாயிலாகவும் பேட்டி வாயிலாகவும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில தான் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில, தேர்தல் வேட்புமனுவில் அளித்திருந்த தகவல்ல வெறும் 10 லட்சம் ரூபாய் அதிகமாக வைத்திருந்த காரணத்திற்காக தான் காட்பாடி காவல் நிலையத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேர்தல் ஆணையமும் இந்த வேலூர் தொகுதியுடைய நகர்வுகள் குறித்து, வேட்பாளர்களுடைய அடுத்த கட்டமாக அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் குறித்தெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஒரு விரிவான அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அதிகாரிகள் அனுப்ப இருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பி இது குறித்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்பு அடுத்த கட்டமாக இன்னும் ஓரிரு நாளில் வேலூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன, வேலூர் தொகுதியில் தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்தெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் கூட வேலூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு இடத்தில் சோதனை நடத்தி
30 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்தார்கள். அந்த பணம் குறித்தும் அந்த பின்புலம் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அது மற்றொரு வேட்பாளருக்கு நெருக்கமானவருடைய இடம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் அங்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அடிப்படையில் பல புகார்கள் வருவதாகவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல் வருவதால் 2 கட்சி வேட்பாளர்களும் இதுபோன்ற பண விநியோகம் செய்யப்பட்டால் நிச்சயம் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன் உதாரணமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நிறுத்தப்பட்டது, தஞ்சாவூர் தொகுதிக்கான தேர்தல் நிறுத்தப்பட்டது. அப்போதெல்லாம் இரு கட்சியுடைய வேட்பாளர்களும் பண விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள், அந்த வேலைகளை செய்தார்கள். பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற ஒரு தகவல் புகாரின் அடிப்படையில் தான் அப்போது தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதே புகார் தற்பொழுது வேலூர் தொகுதியிலும் நிலவுவதால் ஒரு முக்கியமான அறிவிப்பானது இந்த ஓரிரு நாளில் தேர்தல் ஆணையத்திலிருந்து வேலூர் தொகுதி தேர்தல் நடைபெறுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விஷயம் நன்றி கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு. சிமன் குடோனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காட்பாடி காவல் நிலையத்தில். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம்.